எட்டாவது அளவுக்கு போறோம். எட்டாவது மண்டி அளவு எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்ப்போம். கைகளை அளப்பதுனா ஸ்வஸ்திகமா வச்சு குதிச்சுட்டு அதுக்கப்புறம் காலை சறுக்கும் பொழுது ஒரு கை பக்கவாட்டுல கடக்காமுகமாகவும் இன்னொரு கை மேல நேரா கடக்காமுகமாகவும் பிடிக்கிறோம். ரைட்? சறுக்கும் பொழுது அதே மாதிரி அப்போ நீங்க குதிக்கும் போது குதிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரைட் லெக் பின்னால சறுக்குறீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் இங்க இருக்கணும், ரைட் ஹேண்ட் மேல. லெஃப்ட் ஹேண்ட் பக்கவாட்டிலும் ரைட் ஹேண்ட். So which means that எந்த காலை சறுக்குறீங்களோ அந்த காலோட கரஸ்பாண்டிங் கை மேல, மற்ற கை பக்கவாட்டுல இருக்கும். ரைட்? அதே மாதிரி தையும் தத்த தையும் தஹா. ரைட்? சோ நல்லா குதிச்சு நல்லா முட்டி போட்டு கால்களை நீட்டணும். ரைட்? உங்களோட முட்டி தரையில தொடணும், தொடாம செய்யக்கூடாது. நல்லா குதிச்சுட்டு மண்டியில நல்லா ஸ்வஸ்திகமா குதிச்சுட்டு முட்டி தரையில தொடர அளவுக்கு முட்டி போட்டு கைகளை எப்படி போகணும்? ஃபர்ஸ்ட் ரைட் லெக் போகுது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் மேல போகணும். ரைட் லெக் சறுக்குதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் மேல போகணும். லெஃப்ட் லெக்ல சறுக்க போறீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் மேல போகணும். கைகள் எந்த அளவுக்கு மேல போகலாம்? நல்ல மேல தூக்கலாம். எப்பயுமே கை தூக்கும் போது தலைக்கும் கைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச் இடைவெளி இருக்கணும். ரைட்? ரொம்ப இப்படி மேல தூக்க வேணாம், ரொம்பவும் பக்கத்துல பிடிக்க கூடாது. நல்லா ரொம்ப இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பாயிண்ட், தலையில இருந்து ஒரு 5 இன்ச் தள்ளி நம்ம பிடிக்கலாம். ரைட்? சோ அகைன் இது எப்படி பாருங்க, தையும் தத்த தையும் தா. கண்ணு மேல போகணும். ரைட்? இந்த கடக்காமுகம் மேல பார்த்த மாதிரி இருக்கணும், இந்த கடக்காமுகம் மார்பரக இருக்கணும். மறுபடியும் தையும் தத்த தையும் தா, தையும் தத்த தையும் தா, தையும் தத்த தையும் தாம், தையும் தத்த தையும் தாம், தையும் தத்த தையும் தாம், தையும் தத்த தையும் தாம்.